ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட பீச் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் தி கோட் லைஃப். பிளஸி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இந்த படம் 2008ல இருக்கக்கூடிய ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அது 2008ல இருந்து இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி பிளஸி முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒரு 15 வருஷம் ஆகும்போது தான் இந்த படத்தை எடுத்து மக்கள் மத்தியில ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டைம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பிருத்விராஜ், அமலா பால் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் 3 டைம் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. சுனில் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்துடைய ஸ்டோரி, படத்துடைய ஹீரோ எப்படியாச்சும் நம்ம லைஃப்ல முன்னேறணும், ஒரு ஜாப் நல்லா செட் ஆகணும், கரியர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஆஃபர் தேடி சுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல சவுதி அரேபியால ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, அது கொஞ்சம் டெபாசிட் எல்லாம் கட்டணுங்கிற மாதிரியான ஆஃபர் வருது. அதே மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி காசெல்லாம் புரட்டி டெபாசிட் எல்லாம் கட்டி சவுதி அரேபியாவுக்கு போறாரு. போன உடனே தான் தெரியுது நம்மளை யாரும் ஏமாத்திட்டாங்க, ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வருது. அந்த கேங் அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. அப்ராடு போறோம், அந்த இடத்துல நம்ம லாக் ஆயிட்டோம், தூதுவாது தெரியாது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒருத்தருடைய கஷ்டம் எப்படி இருக்கும், அந்த பதற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிருத்விராஜ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மாதிரி இடத்துல போறோம், நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கூட கிடைக்கல, அங்க ஒரு கஷ்டம் படுறாரு அப்படிங்கிறப்போ அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது. ஓவராலா பாக்குறப்போ இந்த படத்தை நீங்க தாராளமா எந்த டவுட்டுமே இல்லாம பார்க்கலாம். ஏன்னா எஸ்பெஷலி பிருத்விராஜோட ஆக்டிங்காக ஏத்தாண்டி படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே நம்ம மைண்டுக்கு நம்ம கண்ணுக்கு பிருத்விராஜ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியாது. அண்ட் இதை தாண்டி சுனிலோட சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே டெக்னிக்கல் டீம் அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப டீசெண்டாவே பண்ணியிருக்காங்க. 2008ல இருக்கக்கூடிய ஒரு நாவல் 2024ல ஆடியன்ஸ் பிரசன்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ பிளஸி அதுக்கான ஒரு மெனக்கெடல் ஸ்கிரீன் பேல எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு விஷயத்த கேட்சியான எலிமெண்ட் ஆட் பண்ணமோ அந்த அளவுக்கு ரியாலிஸ்டிக்கா யதார்த்தமா ஒரு விஷயத்தையும் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 out of 5. இதே மாதிரி வேற லெவலில் சந்திக்கிறேன்.